பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. இந்த காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு தருகிற வேத வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 147 சங்கீதம் 14 வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலே நானும் அவ்விதமாகவே பேச விரும்புகிறேன். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் நிரப்புகிறார். நம்முடைய ஆண்டவர் அவர் தன்னுடைய பிள்ளைகள் நன்றாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிற கர்த்தர். எனவேதான் அந்த வாழ வேண்டும் என்று விரும்புகிற கர்த்தர் அவர் எப்படி வாழ வேண்டும் என்று விரும்புகிறாராம்? தன்னுடைய பிள்ளைகள் சமாதானமாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். அநேக நேரங்களிலே நாம் அநேக காரியங்களை நாம் தேடுகிறோம். ஆனால் சமாதானம் உள்ள காரியங்களை சில நேரங்களிலே நாம் மறந்து விடுகிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய திருச்சபையே, அப்படியானால் தேவன் தன்னுடைய எல்லா நாட்களிலும் தன்னுடைய எல்லா வேளைகளிலும் தன்னுடைய பிள்ளைகள் நன்றாய் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறபடியினாலே அவர் இவ்விதமாய் செய்கிறார். வேதாகமத்தின் ஒரு சம்பவம் இவ்விதமாய் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ திருச்சபையே, ஈசாக்கு அந்த தேசத்திலே குடியிருந்தவன். அந்த தேசத்திலே துறவுகளை தோண்ட ஆரம்பித்தான். இப்படி துறவுகளை தோண்ட ஆரம்பித்த பொழுது அந்த துறவை குறித்து இதோ வாக்குவாதம் ஏற்படுகிறது. வாக்குவாதம் ஏற்பட்டபடியினாலே அவன் அந்த துறவுகளுக்கு இவ்விதமாய் பெயரிடுகிறான். முதலாவது துறவுக்கு ஏசேக்கு என்றும், இரண்டாவது துறவுக்கு சித்னா என்றும் அவன் பெயரிடுகிறான். ஏன் காரணம்? இவர்கள் இந்த இரண்டையும் குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணினபடியினாலே. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய திருச்சபையே, இப்பொழுது ரெகபோத் என்கிற ஒரு துறவை தோண்டுகிறான். அந்த துறவை தோண்டுகிற பொழுது அங்கே அவர்கள் அதை குறித்து வாக்குவாதம் பண்ணவில்லை. கர்த்தர் தேசத்தில் பலுகும்படியாய் இடம் உண்டாக்கினார் என்று சொல்லுகிறான். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் இன்னொரு துறவை தோண்டி அதற்கு பெயர்சபா என்றும் அந்த இடத்திற்கு பெயரிடுகிறான். இந்த சூழ்நிலையிலே இந்த துறவுகளை தோண்டுவதற்கு முன்பதாய் அபிமெலேக்கு என்று சொல்லுகிற ஒரு கூட்டத்தார் அல்லாவிட்ட மனுஷன் அந்த ஈசாக்கு பயங்கரமாய் அவன் தேவன் ஆசீர்வதிக்கப்பட்டபடியினாலே அவன் வளருகிறான் என்பதை கண்டு அவன் மேல் பொறாமை கொண்டு அவனை விரட்டி விடுகிறார்கள். இப்பொழுது ஈசாக்கு பெயர்சபா வந்த பொழுது அங்கே அவனிடத்தில் மீண்டுமாய் அவர்கள் வருகிறார்கள். இப்பொழுது அவர்கள் வந்து அவனோடு கூட உடன்படிக்கை பண்ணும்படியாய் இங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். இங்கே உடன்படிக்கை பண்ணும்படியாய் வந்த பொழுது ஈசாக்கு கேட்கிறான், நீங்கள் தானே என்னை விரட்டி விட்டீர்கள், ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள் என்று ஈசாக்கு கேட்ட பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்று சொல்லுகிறார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ திருச்சபையே, பாருங்கள், எந்த மனுஷர்கள் ஈசாக்கை பகைத்தார்களோ, எந்த மனுஷர்கள் விரட்டி விட்டார்களோ, அதன் பின்பு அநேக வாக்குவாதங்கள் இவைகள் எல்லாம் தாண்டி கர்த்தர் ரெகபோத்தையும் பெயர் சபாயை அடைய செய்த பொழுது ஈசாக்கு சமாதானம் உள்ள ஒரு நிலையிலே அவன் வந்து நின்றான் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கும் அதை தான் தர விரும்புகிறார். எனவே இந்த சமாதானம் உள்ள வாழ்க்கை வாழும்படியாய் நாமும் கண்களை மூடி செபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, எங்கள் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான நன்மைகள் நான் நிரப்புகிறவர். ஈசாக்குக்கு பெயர் சபாவின் ரெகோபோத்தையும் கொடுத்த ஆண்டவரே, அப்பா, அவனை உச்சிதமான நன்மைகளாகிய கிருபையினால் நிரப்பி ஆண்டவரே, அபிமெலேக்கோடு கூட சமாதானமாய் ஆண்டவரே ஏற்பாடு செய்த கர்த்தர் இப்பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீர் அதை செய்தருள வேண்டும் என்று
ஜெபிக்கிறோம். தம்முடைய கிருபை எங்களுடைய பெருக பண்ணும். எங்கள் எல்லைகளும் சமாதானம் உள்ளவைகளாக்கும். எங்களுடைய ஆண்டவரை எல்லாவற்றையும் உச்சிதமானவைகளை நிரப்பும். நீர் மாத்திரம் போதுமானவராயிரும். எங்களுக்கு முன்னாய் செல்லும் வழிகளை சபைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.